தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் நடைபெற்ற பொங்கல் விழா கொண்டாட்டங்களின் தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தனியார் கல்லூரியில் கல்லூரி மாணவிகள் பொங்கல் வைத்து கொண்டாடினர். மாணவிகள் அனைவரும் சேலை அணிந்து கரும்புகளுடனும் புதுப்பானையில் பொங்கல் வைத்து கோலமிட்டு மகிழ்ந்தனர். இதனையடுத்து உரியடி, கோலாட்டம், கரும்பு உண்ணும் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான மாணவிகள் பங்கேற்றனர். இங்க எல்லாமே ஜாதி மதம் அதெல்லாம் பார்க்காம எல்லாருமே ஒன்னா செலிப்ரேட் பண்ணிருக்கோம். இது சமத்துவத்தை உணர்த்துது. அப்புறம் இங்க சுமார் ஒரு 500 பேர் சேர்ந்து நாங்க பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாருமே சந்தோஷமா இருக்கு. எல்லாத்துக்குமே சந்தோஷத்தை தருது. அப்புறம் நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. திருவொற்றியூர் அருகே உள்ள தனியார் மேல்நிலைப்பள்ளியில் மாணவ மாணவியர்கள் பாரம்பரிய உடையணிந்து பொங்கல் வைத்துக் கொண்டாடினர். முன்னதாக பள்ளி முழுவதும் வண்ண கோலமிட்டு மகிழ்ந்தனர். இதில் அனைத்து மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர். இதையடுத்து மாணவிகளின் கோலாட்டமும் மாணவர்களின் நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றன. சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் பொங்கல் விழாவை முன்னிட்டு மாணவ மாணவியர்கள் பாரம்பரிய உடையணிந்து உற்சாகத்துடன் பொங்கல் வைத்துக் கொண்டாடினர். இவர்களுக்கு பாரம்பரிய உணவு முறைகள் குறித்து செய்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. பின்னர் கல்லூரி விளையாட்டு திடலில் வண்ண கோலமிட்டு பொங்கல் வைத்துக் கொண்டாடினர். இறுதியில் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சிப்பாறை அணையின் 110வது ஆண்டு விழா மற்றும் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அப்போது பேச்சிப்பாறை அணை கட்டிய பொறியாளர் அலெக்சாண்டர் மிஞ்சினுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னதாக அணை பகுதியில் பொங்கல் வைத்த விவசாயிகள் பொங்கலோ பொங்கல் என பாடல்கள் பாடி மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் விவசாய அமைப்புகள், நீர்ப்பாசனத்துறை உள்ளிட்ட பல்வேறு விவசாய அமைப்பை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் உடம்பில் கத்தியால் வெட்டி அம்மனை அழைக்கும் வினோத பண்டிகை நடைபெற்றது. ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையின் முதல் நாளில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. மேளதாளங்கள் முழங்க நடைபெற்ற நிகழ்ச்சியில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் கைத்தறி, நெசவு, விவசாயம் செழிக்க பொதுமக்கள் வழிபாடு நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் ஆர்வமுடன் பொருட்களை வாங்கிச் சென்றனர். இன்று பொங்கல் பண்டிகை கொண்டாடவும் நாளை இரவு மாடுகளுக்கு பொங்கல் வைக்க பானை, கரும்பு, மஞ்சள், மாடுகளுக்கு கழுத்தில் கட்டும் கயிறு உள்ளிட்டவற்றை ஆர்வத்துடன் பொதுமக்கள் வாங்கிச் சென்றனர்.